கொடைக்கானல் கிளம்பியிருப்பா. உங்ககிட்ட அதை பத்தி சொல்லவே இல்லையா? இருந்தா மீன் பண்ண. ஆனா உனக்கு இந்த வீட்ல இருக்கணும்னா நீ தாராளமா இருந்துக்கலாம். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னால நீ இவ்ளோ பட்டும் இன்னும் என்ன நீ நம்புறியா விஜய்? நான் என்ன நம்புறேன் வெண்ணிலா. ஹலோ விவாஸ், அனைவருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ காவேரி வெண்ணிலாவை விஜய் வீட்டில் விட்டுட்டு எனக்கு டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போனாங்க. ஸோ போனதுலேருந்து விஜய்கிட்ட மெசேஜ்லேயோ இல்லை ஃபோன்லேயோ பேசவே இல்லை. விஜய்க்கு காவேரி தங்கிட்ட பேசாதது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காவேரி ஏதோ விஷயத்தை மறைக்கிறா அப்படின்றதும் விஜய் கெஸ் பண்ணுறாரு. ஸோ காவேரி அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா வெண்ணிலாவும் விஜயும் பேசிக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்பொழுது வெண்ணிலா நான் திரும்ப திண்டுக்கல்லாம் போகல, நான் இங்கே சென்னையில் இருந்து ஏதாச்சும் வேலை நான் தேடிப்பேன்ற மாதிரி நம்ம வெண்ணிலா சொல்ல, அதுக்கு என்ன வெண்ணிலா, நீ தாராளமாக இங்கேருந்தே வீட்டுக்கு போகலாம், நீ ஏன் வெளில தங்குற, இங்கேயே தங்கிக்கோன்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. இது கேட்டதுமே வெண்ணிலா நம்ம விஜய்க்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கோம், ஆனால் இருந்தாலும் விஜய் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாருன்ற மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இதை விஜய்கிட்ட கேட்கவும் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு விஜய் ஒரே சிம்பிளாக ஒரு பதில் சொன்னார். எனக்கு எவன் நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி ரொம்பவே அழகாக சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ கூட வெண்ணிலா காவேரிட்டு பேசின டீலை பற்றி எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறமா விஜய் நைட்லேருந்து தொடர்ந்து காவேரிக்கு மெசேஜ் பண்ணுறாரு, கால் பண்ணுறாரு. ஆனால் எதுக்குமே காவேரி ரெஸ்பாண்ட் பண்ணலை. காவேரியோட இந்த திடீர் மாற்றம் விஜய்க்கு ஒரு பக்கம் குழப்பத்தையும் வருத்தத்தையும் தான் ஏற்படுத்துது. இன்னொரு பக்கம் காவேரி அவங்க அம்மா கிட்ட, நான் கொஞ்சம் நேரம் கொடைக்கானல் நம்ம வீட்டில் போய் தங்கினா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன்னு தோணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் யாருமே இதுக்கு ஒத்துக்கல, சாரதாவும் வேணாம் தான் சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் குமரன் பேசி, அம்மாத்த காவேரி சொல்கிறதும் சரி தான், காவேரி அங்கே போய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்ற மாதிரி சொல்லவும் அவங்க ஒத்துக்கிறாங்க. காவேரி கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி பசுபதியை பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுபடி இப்போ குமரனும் காவேரியும் ஜெயிலுக்கு போயிட்டு பசுபதியை பார்த்து அவனை செம்மையாக வெறுப்பேற்றுறாங்க. ஸோ பசுபதியும் பார்த்திங்கன்னா, நான் 2 நாளாக வெளியே வந்துடுவேன், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்ற மாதிரி சபதெல்லாம் போட்டிருக்கான். இதை தொடர்ந்து இப்போ காவேரி கொடைக்கானலுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த விஷயம் எதுவுமே விஜய்க்கு தெரியாது. ஸோ விஜய் கண்டினியூஸாக காவேரிக்கு ஃபோன் பண்ணியும் ஃபோன் எடுக்காததால் இப்போ விஜய் பார்த்திங்க அப்படின்னா குமரனுக்கு கால் பண்ணி காவேரிட்ட கொடுங்க, நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் குமரன் விஷயத்தையே சொல்கிறாரு. இது கேட்டதுமே விஜய்க்கு செம்மையாக ஷாக் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா தான் விஜய் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு காவேரியை தடுத்து நிறுத்தி பேசும்பொழுது தான் காவேரி வெண்ணிலாவோட அந்த டீல் அப்படின்றது விஜய்க்கு தெரிய வருது. ஸோ இந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் கிளிப்பு தான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் செம்ம வைரலாக பேசப்பட்டது. ஸோ வெண்ணிலா தான் இப்போது விஜய் காவேரியை சேர்த்து வைக்கவும் போகிறாங்க. இப்போ இந்த பசுபதியால் இன்னமும் இங்கே வெண்ணிலாவுக்கும் சரி காவேரிக்கும் மிகப்பெரிய த்ரெட் இருக்குது அப்படின்றதால வெண்ணிலா தான் உயிரை கொடுத்து காவேரியை காப்பாற்றி விஜய் கூட சேர்த்து வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.